வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜனவரி 29 வியாழக்கிழமை. சென்னை கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் ஆப்பிள் மற்றும் மாதுளை விலை மாற்றம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. தர்பூசணி மற்றும் திராட்சை வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைய தொடங்கியிருக்குங்க. இன்னைக்கு லிஸ்ட்டில் ஸ்ட்ராபெரி பழமும் அவகோடா பழமும் ஆட் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விலை நேரத்தை பார்த்துடலாம். ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 60 ரூபாங்க. ஆப்பிள் சிவப்பு ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காபுல் மாதுளை ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 35 ரூபாய். பன்னீர் திராட்சை கிலோ 50 ரூபாய். கருப்பு திராட்சை கிலோ 100 ரூபாய். பப்பாளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. செர்ரி பழம் ஒரு பாக்கெட்டு 180 ரூபா. செவ்வாழைப்பழம் ஒரு பழம் 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ரஸ்தாளி வாழைப்பழம் ஒரு பழம் இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. வாழைப்பழங்களோட விலை சீசனுங்கிறதுனால குறையாதான் இருக்குது. அவகோடா பழம் ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகுது. சிம்லா ஆப்பிள் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நாட்டு மாதுளை கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கமலா ஆரஞ்சு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. திராட்சை பச்சை கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கொய்யாப்பழத்தோட விலை குறைதாங்க, 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சப்போட்டா ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முலாம்பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ப்ளம்ஸ் பழம் ஒரு கிலோ 180 ரூபாய். டிராகன் பழம் ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூவம் வாழைப்பழம் ஒரு பழம் 4 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்கு. பச்சை வாழைப்பழம் ஒரு பழம் 3 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸு 60 ரூபா தான். அவகோடா பழம் வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் 150 ரூபா தாங்க. இது 40% விலை சேமிக்கும். பழ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழங்களை மொத்தமாக பெட்டியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை குறைவாக வாங்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் சென்னை காய்கறி மார்க்கெட் மற்றும் பூ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை காலையிலே அப்லோடு பண்ணுறோம். அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.